இன்றைய தினம் நாம் தியானிக்க இருப்பது மத்தேயு 22வது அத்தியாயம் 14வது வசனத்தில் உள்ள அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் என்கிற இந்த ஒரு ஓமையினுடைய அர்த்தத்தை நாம் தியானிப்பதற்காக இருக்கிறோம். இது நாம் எல்லாரும் அறிந்த ஒரு பகுதி தான். ஒரு கல்யாண விருந்துக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டது. அழைக்கப்பட்டவர்கள் வரவில்லை. ஆனாலும் அந்த விருந்திலே பங்கு பெறும் பாக்கியம், ராஜா விருந்துக்கு போகக்கூடிய தகுதி இல்லைனாலும் அந்த பக்கமாக போய் கொண்டிருந்த அநேகருக்கு அந்த பாக்கியம், தெரிந்து கொள்ளப்பட்ட அவர்களுக்கு, இந்த சிலருக்கு இந்த ஒரு பாக்கியம் கிடைத்தது. ஆனால் இந்த ஓமையில் உள்ள அழைக்கப்பட்டவர்கள் யார், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் யார்? இதில் எந்த சத்தியத்தை வலியுறுத்தி இயேசு கிறிஸ்து கூறுகிறார் அப்படிங்கிற நம்ம புரியணும்னா, இந்த ஓமை கூறப்பட்ட சூழ்நிலை என்ன, எந்த சந்தர்ப்பத்தில் எந்த சூழ்நிலையிலே எதை வலியுறுத்துவதற்காக இந்த வார்த்தையை சொன்னார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அது மத்தேயு 21வது அத்தியாயத்திலே ஆரம்பமாகிறது. மத்தேயு 21வது அத்தியாயம் 23வது வசனத்தில் இருந்து ஆரம்பித்து இந்த ஓமை இங்கே முடியுது. இது ஆக்சுவலாக இது கேட்கப்பட்ட சூழ்நிலை என்ன அப்படின்னா, மத்தேயு 21, 23 இருந்து 27 வரைக்கும் உள்ள ஒரு பகுதியை நம்ம வாசித்தோம்னா, அதை தொடர்ந்து தான் இயேசு கிறிஸ்து அந்த ஓமையை கூறுகிறார். இதில் நான் அந்த பகுதியை வாசிக்கிறேன். இயேசு தேவாலயத்தில் உபதேசம் பண்ணுகையில் பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் அவரிடத்தில் நீர் எந்த அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறீர், இந்த அதிகாரத்தை உமக்கு கொடுத்தவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. இயேசு பிரதியுத்தரமாக, நான் உங்களிடத்தில் ஒரு காரியத்தை கேட்கிறேன், அதை எனக்கு சொல்வீர்களானால் நானும் இன்ன அதிகாரத்தினாலே இவைகளை செய்கிறேன் என்று உங்களுக்கு சொல்லுவேன். யோவான் கொடுத்த ஸ்நானம் தேவனால் உண்டாயிற்றோ மனுஷரால் உண்டாயிற்றோ, யாரால் உண்டாயிற்று என்று கேட்டார். அதற்கு அவர்கள், தேவனால் உண்டாயிற்று என்று சொல்லுவோமானால் பின்ன ஏன் அவனை விசுவாசிக்கவில்லை என்று நம்மை கேட்பார். மனுஷரால் உண்டாயிற்று என்று சொல்லுவோமானால் ஜனங்களுக்கு பயப்படுகிறோம், எல்லாரும் யோவானை தீர்க்கதரிசி என்று எண்ணுகிறார்களே என்று தங்களுக்குள்ளே ஆலோசனை பண்ணி இயேசுவுக்கு பிரதியுத்தரமாக, எங்களுக்கு தெரியாது என்றார்கள். அப்பொழுது அவர், நானும் இன்ன அதிகாரத்தினாலே இவைகளை செய்கிறேன் என்று உங்களுக்கு சொல்லேன் அப்படின்னு சொல்றார். ஆனா சொல்லிட்டு அதற்கு பின்னணியாக இந்த காரியத்தை எந்த அதிகாரத்தில் செய்தேன் இதில் செஞ்சங்கிற காரியத்தையும் இந்த கேள்வி கேட்ட அவர்களுக்கு பதிலாகவும் 3 ஓமைகளை அடுத்தபடியாக அவர் சொல்லுகிறார். வர வர ஒவ்வொரு ஓமையும் இன்னும் கொஞ்சம் அழுத்தமாகவே போகிறது. அதுல அவர் முதலாவது சொன்ன ஒரு ஓமை, இது மத்தேயு 21 இந்த 27வது வசனத்துணி 28 இருந்து 32 வரைக்கும் வருது. இதை நம்ம வாசிப்போம். இதுல இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, ஆயினும் உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். மூத்தவனிடத்தில் அவன் மகனே, நீ போய் இன்றைக்கு என் திராட்சை தோட்டத்தில் வேலை செய் என்றான். அதற்கு அவன் மாட்டேன் என்றான். ஆகிலும் பின்பு அவன் மனஸ்தாபப்பட்டு போனான். இளையவனிடத்திலும் அவன் அப்படியே சொன்னான். அதற்கு அவன், போகிறேன் ஐயா என்று சொல்லியும் போகவில்லை. இவ்விருவரில் எவன் தகப்பனுடைய சித்தத்தின்படி செய்தவன் என்று இயேசு கேட்டார். இதுக்கு என்ன அதிகாரத்துல நீ இதை செய்யறேன்னு கேள்வி கேட்டாங்கல்ல, அவங்க பதில் சொல்றாங்க. அதற்கு அவர்கள், மூத்தவன் தான் என்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, ஆயக்காரரும் வேசிகளும் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஏனென்றால் யோவான் நீதி மார்க்கமாய் உங்களிடத்தில் வந்திருந்தும் நீங்கள் அவனை விசுவாசிக்கவில்லை. ஆயக்காரரும் வேசிகளுமோ அவனை விசுவாசித்தார்கள். அதை நீங்கள் கண்டும் அவனை விசுவாசிக்கும்படியாக பின்பாகிலும் மனஸ்தாபப்படவில்லை என்றார். இதுல அவர் சொல்லக்கூடிய ஒரே ஒரு காரியம்தான், யோவான் நீதி மார்க்கமாக வந்தான். இதை லூக்கா 7வது அத்தியாயத்துல நம்ம பார்க்கலாம். இதே வசனத்தை இயேசு கிறிஸ்து அங்கேயும் சொல்லுகிறார். லூக்கா 7வது அத்தியாயத்துல ஒரு குறிப்பு சொல்லுகிறார். 29, 30 வசனங்களிலே இதே கருத்தை இயேசு கிறிஸ்து அங்கேயும் சொல்லுகிறார். யோவானுடைய உபதேசத்தை கேட்ட ஆயக்காரர் முதலான ஜனங்கள் அவனாலே ஞானஸ்நானம் பெற்று தேவன் நீதிபரர் என்று அறிக்கையிட்டார்கள்.
பரிசேயரும் நியாய சாஸ்திரிகளும் அவனால் ஞானஸ்நானம் பெறாமல் தங்களுக்கு கேடு உண்டாக தேவனுடைய ஆலோசனை தள்ளிவிட்டார்கள். அதாவது இந்த ஆயக்காரர் வேசிகளை நாங்கள் செய்வது தவறு என்று மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்று இனிமே பரிசுத்தமாக வாழ்வோம்னு வந்துட்டாங்க. ஆனா இவங்களோ அதை விட்டுட்டாங்க. இதுல அவர் சொல்லுகிறாரு, அந்த யோவான் நீதி மார்க்கமாக வந்திருந்தான். அவன் சொன்னதை கேட்டுட்டு தேவன் நீதி உள்ளவர் என்று ஜனங்கள் அறிக்கையிட்டு அவரிடத்துல பெற்றாங்க. ஆனா நீங்க வெறுத்து தள்ளிட்டீங்க அப்படின்னு இருக்காரு ஏற்கனவே ஒரு இடத்துல. இதை முதலாவது ஒரு ஊமையாக மெதுவாக சொல்லுகிறார். இதுல ரெண்டு குரூப் சொல்லுகிறார். ஒண்ணு மாட்டேன்னு சொன்னவன் ஆனா மனம் வருந்தி திரும்பி போய் தகப்பனுடைய சித்தம் செய்தவன். இன்னொருத்தன் செய்யறேன்னு சொன்னான் ஆனா செய்யலை. இந்த ரெண்டு குரூப்பு. இல்ல நாசுக்கா அந்த செயலேன்னு சொல்லுகிற ரெண்டாவது குரூப் நீங்க தாங்கிறத அவங்க வாயிலிருந்தே வாங்கிட்டார். அதுக்கப்புறம் அடுத்தபடியாகவும் இன்னொரு ஓமையை அவங்களுக்கு சொல்லுகிறார். இது அதே மத்தேயு அத்தியாயத்தில் அது தொடர்ந்தே தான் சொல்லுகிறார். 33 46 வரைக்கும் அடுத்த ஒரு ஓமையை அவர் சொல்லுகிறார். அவர் எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்க. வேறொரு ஓமையையும் கேளுங்கள். வீட்டு எஜமானாகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவன் ஒரு திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அதை சுற்றிலும் வேலி அடைத்து அதில் ஒரு ஆலையை நாட்டி கோபுரத்தையும் கட்டி தோட்டக்காரருக்கு அதை குத்தகையாக விட்டு புரதேசத்துக்கு போயிருந்தான். கனிகாலம் சமீபத்த போது அதன் கனிகளை வாங்கி கொண்டு வரும்படி தன் ஊழியக்காரரை தோட்டக்காரரிடத்தில் அனுப்பினான். தோட்டக்காரர் அந்த ஊழியக்காரரை பிடித்து ஒருவனை அடித்து ஒருவனை கொலை செய்து ஒருவனை கல்லெறிந்து கொன்றார்கள். பின்னும் அவன் முந்தினவர்களிலும் அதிகமான வேறு ஊழியக்காரரை அனுப்பினான். அவர்களையும் அப்படியே செய்தார்கள். கடைசியில் அவன் என் குமாரனுக்கு அஞ்சுவார்கள் என்று சொல்லி தன் குமாரனை அவர்களிடத்தில் அனுப்பினான். தோட்டக்காரர் குமாரனை கண்டபோது இவன் சுதந்திரவாளி, இவனை கொன்று இவன் சுதந்திரத்தை கட்டிக்கொள்வோம் வாருங்கள் என்று ஒருவோடு ஒருவர் சொல்லி கொண்டு அவனை பிடித்து திராட்சை தோட்டத்துக்கு புறம்பே தள்ளி கொலை செய்தார்கள். அப்படி இருக்க திராட்சை தோட்டத்தின் எஜமான் வரும்போது அந்த தோட்டக்காரரை என்ன செய்வான் என்று கேட்டார். இது யார் உனக்கு ரைட்டு கொடுத்தான்னு கேட்டாங்களே அவங்ககிட்டயே கேட்டார். அதற்கு அவங்க சொன்ன பதில் தான் 41வது வசனத்துல. அதற்கு அவர்கள் அந்த கொடியரை கொடுமையாய் அழித்து ஏற்ற காலங்களே தனக்கு கனி கொடுக்கத்தக்க வேறே தோட்டக்காரருக்கு திராட்சை தோட்டத்தையே குத்தையாக கொடுப்பான் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று, அது கர்த்தரால் ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது என்று நீங்கள் வேதத்தில் ஒரு காலம் வாசிக்கவில்லையா? ஆகையால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். இந்த கல்லின் மேல் விழுகிறவன் நொறுங்கி போவான், இது எவன் மேல் விழுமோ அவனை நசுக்கி போடும் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் அவருடைய உண்மையை கேட்டு தங்களை குறித்து சொல்லுகிறார் என்று அறிந்து அவரை பிடிக்க வகை தேடினார்கள். ஆகிலும் ஜனங்கள் அவரை தீர்க்கதரிசி என்று எண்ணினபடியால் அவர்களுக்கு பயந்திருந்தார்கள். இதுல முதல் ஓமையில சித்தம் செய்தவன் செய்யாதவன் யாருன்னு கேட்டு அவங்ககிட்ட இருந்து கேட்டுக்கிட்டாரு. இது ரெண்டாவதுல இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக, தேவனுடைய ராஜ்யம் உங்க கையிலிருந்து நீக்கப்படும், ஏன்னா நீங்க கனி கொடுக்கிறவங்களாக இல்லை, அதனால அவருக்கு கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி இதுல ரெண்டு குரூப்பாக பிரிச்சிட்டார். இதுல வீட்டு எஜமான் என்று தேவனையும், அந்த இஸ்ரவேல் தேசம் என்பது திராட்சை தோட்டம் என்றும், அதுக்கு குத்தகைக்காரராக இருந்து அதன் பலனை பெற்று எஜமானுக்கு கொடுக்கக்கூடியவர்களாக பிரதான ஆசாரியர் மற்றும் மார்க்க தலைவர்களையும், கனிகளை வாங்கி வரும்படி வீட்டு எஜமான அனுப்பின ஊழியக்காரர் என்பது இதற்கு முன் வந்த தீர்க்கதரிசிகளையும், கடைசியாக அவர் அனுப்பின குமாரன் என்பது இயேசு கிறிஸ்துவையும் குறிக்கும். இதுல ஆசாரியர் மார்க்க தலைவர்கள் கனி கொடாதவர்கள் என்றும், தேவனுடைய ராஜ்யம் அதற்கேற்ற கனி கொடுக்கிறவர்களுக்கு கொடுக்கப்படும், நீங்க கனி கொடுக்கல உங்களை விலைக்கு போட்டு உங்களுக்கு தண்டனை வரும், கனி கொடுக்கிறவங்க கையில இந்த ஆசீர்வாதம் கொடுக்கப்படும் அப்படின்னு இந்த ரெண்டு வகையை குறித்து விலைக்கு பிரித்து சொல்லிட்டாரு. ஆனா இது இயேசு கிறிஸ்து இங்கே சொன்ன ஒரு வார்த்தை மட்டுமே கிடையாது. ஏசாயா தீர்க்கதரிசியும் இதை குறித்து பேசியிருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக தேவன் இதை குறித்து இந்த ரெண்டு வகையான திராட்சை தோட்டங்களை குறித்தும் பேசியிருக்கிறார். ஏசாயா 5வது அத்தியாயத்துல 1 படிச்சோம்னா 8வது வசனம் வரைக்கும்
இந்த கனி கொடுக்காத அந்த ஜனங்களை குறித்து அங்கே எழுதியிருப்பார். அதில் ஏசாயா 5வது அத்தியாயம் 1 நம்ம பார்க்கலாம். இப்போது நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கு ஏற்ற ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. அதை அவர் வேலியடைத்து அதில் உள்ள கற்களை பொறுக்கி அதில் நற்குல திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவில் ஒரு கோபுரத்தையும் நட்டி அதில் ஆலையையும் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. எருசலேமின் குடியிலே யூதாவின் மனுஷரே, எனக்கும் என் திராட்சை தோட்டத்துக்கும் நியாயந்திருங்கள். நான் என் திராட்சை தோட்டத்துக்கு செய்யாத எந்த வேலையை அதற்கு இனி செய்யலாம். அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று நான் காத்திருக்க அது கசப்பான பழங்களை தந்தது. இப்பொழுது நான் என் திராட்சை தோட்டத்துக்கு செய்வதை உங்களிடத்தில் அறிவிப்பேன். அதன் வேலிகளை எடுத்து போடுவேன், அது மேய்ந்து போடப்படும். அதன் அடைப்பை தகர்ப்பேன், அது மிதியுண்டு போகும். அதை பாழாக்கி விடுவேன். அதன் கிளை நறுக்கப்படாமலும் களை குத்தி எடுக்கப்படாமலும் போவதனால முட்செடியும் நெருஞ்சிலும் முளைக்கும். அதன் மேல் மழை பெய்யாதபடி மேகங்களுக்கும் கட்டளையிடுவேன் என்கிறார். சேனைகளின் கர்த்தருடைய திராட்சை தோட்டம் இஸ்ரவேலின் வம்சமே. இதில் அந்த விளக்கமும் சொல்லியிருக்கார். அவருடைய மன மகிழ்ச்சியின் நாற்று யூதாவின் மனுஷரே. அவர் நியாயத்துக்கு காத்திருந்தார், இதோ கொடுமை. நீதிக்கு காத்திருந்தார், இதோ முறைப்பாடு. தாங்கள் மாத்திரம் தேசத்தின் நடுவில் வாசமாயிருக்கும்படி மற்றவர்களுக்கு இடமில்லாமல் போகும்படி வீட்டோடு வீட்டை சேர்த்து வயலோடு வயலை கூட்டுகிறவர்களுக்கு ஐயோ. இது அந்த சரியான பலன் கொடுக்காத ஒரு திராட்சை தோட்டத்தை குறித்து சொல்லுகிறார். ஆனால் பிற்காலத்தில் அவர்கள் எல்லாம் தண்டிக்கப்பட்டு தண்டனைக்குள்ளாகி ஒரு மீந்து இருக்கிற ஒரு சிறு கூட்டம் திரும்பி வரும் அப்படிங்கிறத குறித்து சொல்லுகிற போது இதே ஏசாயாவில் 27வது அத்தியாயத்தில் இன்னொரு திராட்சை தோட்டத்தை குறித்து சொல்லுகிறார். 27வது அத்தியாயத்தில் 1 5 வரைக்கும் 6 வரைக்கும் படிக்கலாம். அக்காலத்திலே கர்த்தன் லிவியதான் என்னும் நீண்ட பாம்பை, லிவியதான் என்னும் கோணலான சர்ப்பத்தை கடிதம் பெரிதான பலத்ததுமான தமது பட்டயத்தால் தண்டிப்பார். சமுத்திரத்தில் இருக்கிற வலு சர்ப்பத்தை கொன்று போடுவார். அக்காலத்திலே நல்ல திராட்சை ரசத்தை தரும் திராட்சை தோட்டம் உண்டாயிருக்கும். அதை குறித்து பாடுங்கள். கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடி அதை இரவும் பகலும் காத்துக்கொள்வேன். உக்கிரம் என்னிடத்தில் இல்லை, முட்செடியையும் நெருஞ்சலையும் எனக்கு விரோதமாய் யுத்தத்தில் கொண்டு வருகிறவன் யார்? நான் அவைகள் மேல் வந்து அவைகளை ஏகமாக கொளுத்தி விடுவேன். இல்லாவிட்டால் அவன் என் பலனை பற்றி கொண்டு என்னோட ஒப்புரவாகட்டும், அவன் என்னோட ஒப்புரவாவான். யாக்கோபு வேறு பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும். ஸோ அந்த 2 வித்தியாசமான இதை பற்றியும் ஏசாயா மூலமாக ஏற்கனவே சொல்லியிருந்தாரு. அதே இதை 2ஐயும் சேர்த்து வைத்து மறைமுகமாக இயேசு கிறிஸ்து இங்கே சொல்லுகிறார். இது சொன்ன உடனே அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, இவர் நம்மளைத்தான் ரொம்ப சொல்றாரு. இப்போ இந்த தேவனுடைய ஆசீர்வாதம் உங்க கையிலிருந்து நீக்கப்பட்டு அவர் சித்தம் செய்யக்கூடியவர்களுக்கு கனி கொடுக்கிறவர்களுக்கு போயிடும் அப்படின்னு சொல்லிடுறாரு. இதை சொல்லிட்டு தான் இதனுடைய இன்னும் கொஞ்சம் கடுமையாக இதனுடைய பகுதியை இன்னும் கொஞ்சம் அதிகமாக விலைக்கு சொல்லுவதற்குத்தான் 3வது ஒரு உவமையை சொல்லுகிறார். இந்த 3வது உவமை தான் மத்தேயு 22 1-14 வரைக்கும் வருது. இயேசு மறுபடியும் அவர்களோடு உவமைகளாக பேசி சொன்னது என்னவென்றால், ஒரே கண்டினியூவாக தான் வருது. ஒரு உவமை சொன்னாரு, அடுத்தது அழுத்தமா என்னன்னு சொன்னாரு, 3வது இன்னும் அழுத்தமா சொல்றாரு. பரலோகராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அழைக்கப்பட்டவர்களே கல்யாணத்துக்கு வர சொல்லும்படி அவன் தன் ஊழியக்காரரை அனுப்பினான். அவர்களோ வர மனதில்லாதிருந்தார்கள். அப்போது அவன் வேறே ஊழியக்காரரை அழைத்து, நீங்கள் போய் இதோ என் விருந்து ஆயத்தம் பண்ணினேன், என் எருதுகளும் கொழுத்த ஜந்துகளும் அடிக்கப்பட்டது, எல்லாம் ஆயத்தமாயிருக்கிறது, கல்யாணத்துக்கு வாருங்கள் என்று அழைக்கப்பட்டவர்களுக்கு சொல்லுங்கள் என்று அனுப்பினான். அழைக்கப்பட்டவர்கள் அதை அசட்டை பண்ணி ஒருவன் தன் வயலுக்கும் ஒருவன் தன் வியாபாரத்துக்கும் போய்விட்டான். மற்றவர்கள் அவன் ஊழியக்காரரை பிடித்து அவமானப்படுத்தி கொலை செய்தார்கள். ராஜா அதை கேள்விப்பட்டு கோபமடைந்து தன் சேனைகளை அனுப்பி அந்த கொலை பாதகரை அழித்து அவர்கள் பட்டணத்தையும் சுட்டெரித்தான். அப்பொழுது அவன் தன் ஊழியக்காரரை நோக்கி, கல்யாண விருந்து ஆயத்தமாயிருக்கிறது, அழைக்கப்பட்டவர்களோ
அதற்கு அபாத்திரராய் போனார்கள். ஆகையால் நீங்கள் வழிச்சந்திகளில் போய் காணப்படுகிற யாவரையும் கல்யாணத்திற்கு அழைத்து கொண்டு வாருங்கள் என்றான். அந்த ஊழியக்காரர் புறப்பட்டு வழிகளிலே போய் தாங்கள் கண்ட நல்லார் பொல்லார் யாவரையும் கூட்டிக் கொண்டு வந்தார்கள். கல்யாண சாலை விருந்தாளிகளால் நிறைந்தது. விருந்தாளிகளை பார்க்க முடிய ராஜா உள்ளே பிரவேசித்த போது கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை அங்கே கண்டு, சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனா இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டான். அதற்கு அவன் பேசாமல் இருந்தான். அப்பொழுது ராஜா பணிவிடைக்காரரை நோக்கி, இவனை கையும் காலும் கட்டி கொண்டு போய் அழுகையும் பற்கடிப்பு உண்டாயிருக்கிற புறம்பான இருளிலே போடுங்கள் என்றான். அந்தப்படியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் என்றார். இதில் இந்த மூன்றாவது உவமையை சொல்லி இந்த வார்த்தையை கொண்டு வந்து முடிக்கிறார். இதில் நம்ம எல்லாருக்கும் தெரியும், இதில் குமாரனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்த அந்த ராஜா என்பது பிதாவாகிய தேவனையும், குமாரன் என்பது இயேசு கிறிஸ்துவையும், குமாரனுடைய கல்யாணம் என்பது வர இருக்கக்கூடிய பரலோக ராஜ்யத்தையும், என்றால் இதில் ஒரு ஆரம்பத்தில் அப்படி சொல்லியிருக்காரு, பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ராஜாவுக்கு ஒப்பாக இருக்கிறது தான் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் நமக்கும் வந்து வெளிப்படுத்தல் 19:9 இந்த ஒரு அழைப்பு வந்து எல்லாருக்குமே வருகிறது. வெளிப்படுத்தல் 19:9 பின்னும் அவன் என்னை நோக்கி, ஆட்டிக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது என்றார். மேலும் இவைகள் தேவனுடைய சத்தியமான வசனங்கள் என்று என்னிடத்தில் சொன்னான் என்று. ஸோ இந்த விருந்தை தான் இங்கே இயேசு கிறிஸ்து மறைமுகமாக சொல்லுகிறாரு, ராஜா தன் குமாரனுக்கு பண்ணின கல்யாண விருந்து அப்படின்னு சொல்லி. அதே போல இதில் அவர் அழைப்பை கொடுத்தவர்களுக்கு வரும்படியாக அனுப்பின ஊழியக்காரர்கள் என்பது தேவன் இஸ்ரவேல் தேசத்துக்கும் யூதயா தேசத்துக்கும் திரும்ப திரும்ப மனந்திரும்புங்கள், தேவனுக்குள்ள வாருங்கள் அனுப்பின அந்த தீர்க்கதரிசிகளை குறிக்குது. இதில் அழைக்கப்பட்டவர்கள் என்பது தேவனுடைய சித்தம் அறிந்தும் செய்யாத, கனி கொடுக்கும் வாழ்க்கை இல்லாத இஸ்ரவேல் ஜனங்களையும், குறிப்பாக ஆசாரியர்கள் மார்க்க தலைவர்களையும் குறிக்கும். இதில் கூறப்பட்ட அந்த 22வது அத்தியாயத்தில் 1-7 வசனங்கள் கிட்டத்தட்ட நிறைவேறி விட்டது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து வந்தபோதும் அவரை அவங்க நிராகரிச்சிட்டாங்க, அவரை கொலை செய்தார்கள். அதனால ராஜா தன் ஆட்களை அனுப்பி அந்த தேசத்தை நாசமாக்கி சுட்டெரித்து இஸ்ரவேல் தேசத்தை இயேசுவுக்கு பின் கிபி 70வது வருஷத்திலே தேவாலயம் இடிக்கப்பட்டு தேசம் சுட்டரிக்கப்பட்டு ஜனங்கள் எல்லாம் சிறையிருப்புக்கு வெளியே விரட்டி விடப்பட்டு போயிட்டாங்க. ஸோ இந்த 7 வசனங்கள் வந்து ஊமையின்படியாக நிறைவேறி முட்டது. ஆனால் 8 - 14 வரைக்கும் இப்பொழுதும் நிறைவேறி கொண்டே இருக்கிறது. இன்றைக்கும் இதில் அழைக்கப்பட்டவர்கள் நிராகரித்ததுனால தண்டிக்கப்பட்டு போயிட்டாங்க. ஆனால் யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்து மூலமாய் பிற்காலத்தில் வந்த அப்போஸ்தலர்கள் மூலமாக பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க அழைக்கப்பட்ட அழைப்பை ஏற்று தங்கள் பழைய வாழ்க்கைக்கு மனம் திரும்பி இனி பரிசுத்தமாய் நீதியாய் வாழ தேவசித்தம் செய்ய ஒப்பு கொடுத்த மக்களை தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்களிலையும் ஒரு 2 குரூப் உண்டு. யோவான் ஸ்நானன் வந்தபோது அவர் சொன்னது அதுதான், மனந்திரும்புங்கள் பரலோகராஜ்யம் சமீபமாக இருக்கு. இயேசு கிறிஸ்துவும் வந்தபோது இந்த அழைப்பை கொடுத்தார். அவர் கொடுத்த அழைப்பும் நல்ல விசேஷமா இருக்கும். மார்க் 1வது அத்தியாயம் 15வது அத்தியாயத்தில் காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசிங்கள் என்றார். இதுதான் கொடுக்கப்பட்ட அழைப்பு. இந்த அழைப்பை தான் அப்போஸ்தலர் மூலமாக வந்து இன்று சபைகளின் மூலமாக முழு உலக மக்களுக்கும் சுவிசேஷம் என்று இது அறிவிக்கப்பட்டு வருகிறது. இந்த அழைப்பை தெரிந்து கொண்டு இதில் பங்கு வரக்கூடிய ஒரு கூட்டம் உண்டு. ஆனா இந்த ஊமையை நாம படிக்கிற போது நம்ம எல்லாருக்கும் இருக்கக்கூடிய குழப்பமான ஒரு பகுதி வந்து 11, 12, 13 மத்தேயு 22 11, 12, 13 விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த போது கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை அங்கே கண்டு, சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் தரித்திராமல் இங்கே எப்படி வந்தாய்ன்னு கேட்டார். அதற்கு அவன் பேசாமலே இருந்தான். அப்போதான் ராஜா
இவனை கையங்காலையும் கட்டி கொண்டு எங்கே அழுகை பற்கடிட்டு இருப்பேன் அங்கே போடுங்கடான்னு சொன்னார். இது படிக்கிற நமக்கு ஒரு குழப்பம்தான். தெருவில் போய்கிட்டு இருந்தவனை விருந்து ரெடியாக இருக்கு சாப்பிட வாடான்னு வற்புறுத்தி உள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற போது நீ கல்யாண வஸ்திரம் இல்லாமல் எப்படி வந்தாய் அப்படிங்கிற ஒரு கேள்வி. அதுக்கு அவன் பதில் பேசாமல் நின்னா அதுக்காக அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தது. கையங்காலையும் கட்டி தூக்கி அடி உதக்கூடு அப்படின்னு போட்டது இது எந்த வகையில் நியாயம்? இதில் அவன் செய்த தவறு கிடையாது. அவன் விருந்துக்குன்னு வரல, வேற ஏதோ ஒரு வேலைக்காக போனவன தெருவில் போனவனை கூப்பிட்டுட்டு விருந்திற்கு சாப்பிடுவான்னு கூட்டிட்டு வந்தீங்க. வந்துட்டு அவனை ஏன் இப்படி இந்த மாதிரி கல்யாண வஸ்திரம் தரிக்காம ஏன் வந்தாயின்னு என்ன கேட்டீங்க அப்படிங்கிறது நமக்கெல்லாம் ஒரு குழப்பமான கேள்விதான். இதுல ஒரு விஷயம் என்னன்னா, எப்ப எல்லாம் இயேசு கிறிஸ்து ஊமை கூறுகிறாரோ அதில் ஒரு புரியாமல் இருந்தபோது சீசர்கள் அவர்கிட்ட இதுக்கு என்ன விளக்கம்னு அவர்கிட்ட தனியா இருக்கிற போது கேட்கறது வழக்கம். அவர் அப்படியே ஒவ்வொன்றுக்கும் இதுக்கு இதுதான் விளக்கம் அப்படின்னு அர்த்தம் சொல்லுவார். ஆனா இதுக்கு அந்த சீசர்கள் யாரும் ஏன் இப்படி நடந்ததுன்னு யாரும் விளக்கம் கேட்கவும் இல்லை. பிற்காலத்துல சுவிசேஷம் எழுதப்பட்ட போது ஆதி திருச்சபையிலையும் இருந்தவர்களும் இதை ஏன்னு கேட்கல. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவின் காலத்திலே ஆதி திருச்சபையின் அந்த காலத்திலே யூதேயாவின் உள்ள கலாச்சார பழக்கத்தின் அடிப்படையாக இந்த குறிப்பிட்ட சம்பவம் இருந்ததுனால அவர்களுக்கு இயேசு கூறுவதனுடைய அர்த்தம் தெளிவாக புரிந்திருந்தது. ஆனா இயேசுவுக்கு பின் 2000 வருஷத்துக்கு பின்னாடி, அதுவும் யூதேயா தேசத்திலிருந்து 5000 கிலோமீட்டருக்கு சுமார் 5000 கிலோமீட்டருக்கு அப்பால வசிக்கும் நமக்கு அன்றைய காலத்திலே அந்த தேசத்தில் இருந்த கலாச்சாரம் புரியாததினாலே நமக்கு அந்த பகுதி குழப்பமாகவே இருக்கும். கொஞ்சம் ஒரு விளக்கமா நம்ம பார்த்தா, இன்றைக்கும் நம்ம பகுதியில் திருமண விருந்துக்கு அழைப்பு கொடுத்தா வர்ற விருந்தினரை உறவினர்களை வாசலிலே நின்று வரவேற்பது, அவங்க உள்ள வந்தோன்னா ஒரு பன்னீர் தெளிக்கிறது, ஒரு சந்தனம் கொடுத்து கையில பூசிக்கோங்கன்னு சொல்றது, ஒரு கல்கண்டு கொடுத்து உள்ள வாங்கன்னு சொல்றது, பெண்களுக்கு ரோஜா பூ இல்லை மல்லிகை பூவும் கொடுத்து உள்ள வாங்க என்று வரவேற்பது நம்முடைய கலாச்சார பழக்கம். ஒவ்வொரு பகுதிகளிலும் ஒவ்வொரு மாதிரியான பழக்கங்கள் உண்டு. இதே போலவே அன்றைய எபிரேய கலாச்சாரத்திலே, என்றால் அது மத்திய தரைக்கடல் பகுதியை சேர்ந்து உஷ்ணமான பகுதியாக இருந்ததுனால இன்னைக்கு போல வாகன வசதிகள் எல்லாம் கிடையாது. அதனால வருகிறவர்கள் நெடுந்தூரம் நடந்தே வருவாங்க, இல்லை கழுதையிலையோ குதிரையிலையோ வருவாங்க, மெயினாக நடந்து தான் வருவாங்க. அதனால வந்த விருந்தினர்களுக்கு வாசலிலே கால்களை கழுவ தண்ணீர் கொடுத்து அவங்கள காலை கழுவ சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அவங்க காலில் பூசுவதற்கு எண்ணெய் கொடுத்து, ஏன்னா உஷ்ண பிரதேசத்தில் உஷ்ணத்தில் நடந்து வந்திருப்பாங்க, கை காலெல்லாம் தூசியாகத்தான் இருக்கும், அந்த தூசியை கழுவிட்டு அந்த ஹீட்டு போவதற்காக காலில் கொஞ்சம் எண்ணெயை பூசிட்டு, அப்புறம் தலைக்கு பூசிக்கொள்வதற்கு உஷ்ணத்தை தணிப்பதற்காக கொஞ்சம் வாசனை திரவம் உள்ள எண்ணெயை கொடுப்பது வழக்கம். இது அந்த காலகட்டத்தில் இருந்த ஒரு வழக்கம். இதை நம்ம லூக்கா 7வது அத்தியாயத்தில் நம்ம ஒரு விருந்துக்கு இயேசு கிறிஸ்து அழைக்கப்பட்டிருந்தார். அங்க நடந்த ஒரு சம்பவத்துல அவர் சொல்றதுல இருந்து இதை நம்ம அறியலாம். லூக்கா 7வது அத்தியாயத்துல 36வது வசனம், பரிசேயரில் ஒருவன் தன்னுடைய போஜனம் பண்ண வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அவர் அந்த பரிசேயனுடைய வீட்டிலே பிரவேசித்து பந்தியிருந்தார். அப்போது அந்த ஊரில் உள்ள பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயன் வீட்டில் பந்தி இருக்கிறதை அறிந்து ஒரு பரணையில பரிமளதையில் உண்டு ஒரு பாதங்களின் அருகே பின்னாடி அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தான் கண்ணீரால் நினைத்தும் தலைமையினால் துடைத்து ஒரு பாதங்களை முத்தம் செய்து பரிமளதையிலும் பூசினார். அப்ப அந்த பரிசேயன் பார்த்துட்டு சொல்றான், இவர் தீர்க்கதரிசியா இருந்தால் தன்னை தொடுகிற சிறு இன்னாள் என்று இப்படிப்பட்டவள் என்று அறிந்திருப்பாள், இவள் பாவியா இருக்கிறாள் என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டார். அப்பொழுது இயேசு அவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாரு, சீமோனே, நான் உனக்கு ஒரு காரியம் சொல்ல வேண்டுங்கிறார், அதற்கு என்ன போதகரே சொல்லுங்கிறார். அவர் ஒருவனிடத்துல 2 பேர் கடன் பட்டிருந்தாங்க, ஒரு 500 வெள்ளிக்காசும் மற்றவன் 50 வெள்ளிக்காசும் கொடுக்கணும். கொடுக்க நிர்வாகம் இல்லாத போது இருவருக்கும் கடனை மன்னித்து விட்டான். இப்படி இருக்கையில எவன் அவனிடத்துல அதிக அன்பாய் இருப்பான்னாரு.
சீமோன் எவனுக்கு அதிகமாக மன்னித்து விட்டானோ அவனே என்று. சரியா சொன்னாய் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுகிற இதுதான் நம்ம அறிய வேண்டிய ஒரு பகுதி. சீரியனிடத்தில் திரும்பி சீமோனை பார்த்து, இந்த ஸ்திரியை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன், நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை. அப்ப கால் கழுவு தண்ணீர் கொடுக்குறது அங்க ஒரு பழக்கமா இருந்திருக்கு. ஆனா நீ அதை கொடுக்கல. இவ்வளோ கண்ணீரினால் என் கால்களை நிலைத்து தன் தலைமயிரினால் அவைகளை துடைத்தாள். நீ என்னை முத்தம் செய்யவில்லை. இவ்வளோ நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்கிறாய். நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை. இவ்வளோ என் பாதங்களிலே பரிமள தைலம் பூசினாள் அப்படிங்கிறார். ஸோ இதுல இருந்து அந்த காலகட்டத்தில் உள்ள விருந்து வீட்டுக்கு வருகிறவர்களுக்கு வரவேற்கக்கூடிய முறை என்ன, கலாச்சாரம் என்ன அப்படிங்கிறது நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம். ஆனா இந்த விருந்து கொடுப்பவனுடைய தகுதியை வைத்தும் விருந்துக்கு வருகிற விருந்தினரை தகுதியை வைத்தும் இது இன்னமும் சிறப்பாக செய்யப்படும். சாதாரண ஒரு மனிதன் வீட்டில் நடக்கிறதுக்கோ, கொஞ்சம் வசதியுள்ள ஒரு மனிதர் வீட்டில் நடக்கிறதுக்கோ, இல்லை இன்னும் வசதியான ஒரு வீட்டில் நடக்கிறதுக்கோ இந்த திருமண விருந்து வைபவங்கள் வித்தியாசமா நடக்கும். இன்றைக்கு நம்ம எல்லா இடத்துலையும் பார்க்குறோம். வசதி படைத்தவர்கள் வீட்டு திருமணம் ரொம்ப வித்தியாசமா இருக்கும், சாதாரண மனிதர்கள் ஒரு மாதிரியா இருக்கும். அதே போல இதுல யூதேயா தேச ராஜவம்சம் இந்த விருந்துக்கு அழைப்பதிலேயே அந்த சிறப்பாக செயல்படுவதிலே உலக புகழ் பெற்றது. அந்த காலத்திலேயே உலக புகழ் பெற்றது. இதை நம்ம பார்க்கலாம்னா 1 ராஜாக்கள் 10வது அத்தியாயத்துல நம்ம வாசிக்கலாம். 1 ராஜாக்கள்ல 10வது அத்தியாயத்துல சாலமோன் ராஜாவினுடைய அரண்மனையின் அங்கே இருக்கிற ஊழியக்காரனுடைய நடை உடை பாவனைகள் அவங்க இதெல்லாம் கேள்விப்பட்டு எத்தியோப்பியிலிருந்து ஒரு ராணி அவரை சந்திக்க வருகிறார். அவர் சந்தித்து விட்டு அவள் சொன்ன பதில் என்னங்கிறது இதுல இருக்குது. 1 ராஜாக்கள் 10வது அத்தியாயம் 4லிருந்து 8 வரைக்கும் படிக்கலாம். சேபாவின் ராஜஸ்திரி சாலமோனுடைய சகல ஞானத்தையும் அவன் கட்டின அரண்மனையும் அவன் பந்தியின் போஜன பதார்த்தங்களையும் அவன் ஊழியக்காரரின் வீடுகளையும் அவன் உத்தியோகஸ்தரின் வரிசையையும் அவர்கள் வஸ்திரங்களையும் அவனுடைய பான பாத்திரக்காரரையும் அவன் கர்த்தருடைய ஆலயத்துக்கு பிரவேசிக்கும் நடை மண்டபத்தை கண்டபோது அவள் ஆச்சரியத்தால் பிரமை கொண்டு, அவள் எதையெல்லாம் பார்த்துருக்கா பாருங்க. அங்க இருக்கிற சாப்பாடு வெரைட்டி, அங்க போட்டிருந்தவன் அந்த ஸ்டாஃப் நிற்கக்கூடிய ஸ்டே ஆர்டர், அவனுக்கு போட்டிருந்த ட்ரெஸ்ஸு, அந்த பரிமாறுகிறவன் போட்டிருந்த ட்ரெஸ், அவன் பரிமாறுகிற பாத்திரங்கள், இவைகளெல்லாம் கண்டு அவ ஆச்சரியப்பட்டாலாம். ராஜாவினுக்கு உங்களுடைய வர்த்தமானங்களையும் உங்களுடைய ஞானத்தையும் குறித்து நான் என் தேசத்தில் கேட்ட செய்தி மெய்யாயிற்று. நான் அதை என் கண்களால் காணும் மட்டும் இந்த வார்த்தைகளை நான் நம்பவில்லை. இவைகள் பாதியாகிலும் எனக்கு அறிவிக்கப்படவில்லை என்று காண்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ இந்த விஷயங்களில் யூத ராஜவம்சம் கொஞ்சம் சிறப்பானது. இப்ப ராஜாக்கள் விருந்து கொடுக்கும்போது அங்க நடக்கக்கூடிய ஒரு கலாச்சார பின்னணி எப்படின்னா, ராஜாக்கள் விருந்து கொடுக்கும்போது விருந்து சாலைக்கு வெளியே பல அடிமைகள் நிற்பாங்க. விருந்தினரை வரவேற்று ஒரு பெரிய தாம்பாளத்தில் ஒருவனை நிற்க சொல்லுவான். அந்த விருந்தினர் நின்ன உடனே ஒரு அடிமை தண்ணீர் ஊற்றி முழங்காலுக்கு கீழே அவன் கால்களை சுத்தமாக நன்றாக கழுவி விடுவான். ஒரு அடிமை இந்த வேலையை செய்வான், கழுவி விடுவான். கழுவி விட்ட உடனே அவன் அடுத்த ஒரு தட்டுல போய் நிற்பான். அங்க இன்னொரு அடிமை அவன் கால்களை துண்டால் நன்றாக சுத்தமாக துடைத்து விடுவான். அதை தொடச்ச உடனடியாக 3ஆவதாக ஒருவன் அவன் கால்களிலே எண்ணெய் பூசி தடவி விடுவான். அவன் தாண்டி வந்த உடனடியாக அடுத்தவன் அவன் தலைக்கு பூசி கொள்வதற்கு நறுமணம் கலந்த ஒரு எண்ணெயை கொடுப்பான். இதை தடவுன உடனே அடுத்த ஸ்டேஜில் அங்கே ஒருத்தன் நிற்பான். அவனுக்கு அவன் ஆடைக்கு மேலே அணிந்து கொள்ளக்கூடிய ஒரு மேல் அங்கியை கொடுப்பான். இது ராஜாக்கள் வீட்டில் தான், கல்யாண வீட்டில் இந்த மேல் அங்கி கொடுக்கும். அதுலேயும் இந்த மேல் அங்கியத்தான் கல்யாண வஸ்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம், விருந்தினர்கள் பல்வேறு கலாச்சார பின்னணியில் வருவாங்க, பல்வேறு தகுதியிலிருந்து வருவாங்க. அதனால அந்த விருந்தினரையும்
விருந்து சாலையிலே, ராஜா அரண்மனையிலே விருந்து சாலையில இருக்கக்கூடிய ஊழியக்காரன் கொஞ்சம் சிறப்பாக ஆட போட்டிருப்பான். பட் ஆனால் இவங்களுக்கு அவங்களுக்கு வித்தியாசம் தெரியணும். சமயத்தில் விருந்தாளியை போய் விருந்து உபசரிக்கிறவனா யாரும் கேட்டக்கூடாது, அவனை அவமரியாதை பண்ணிடக்கூடாது. அதனால இவர் விருந்தினர், இவர் விருந்து உபசரிக்கிற ஊழியக்காரன், அந்த 2 பேருக்கு பாகுபாடு பிரித்து காண்பிப்பதற்காக இந்த ஒரு மேலங்கி கொடுக்கப்படும். இன்றைக்கு கூட அநேக இடங்களில் நம்ம இந்த ஒரு பழக்கத்தை வேறு சில இடங்களில் இதே காரணத்தில் பார்க்கலாம். மெயினான ஒரு ஹாஸ்பிட்டல் போடுறோம், ஒரு எக்ஸ்ரே எடுக்கணும்னா உங்கள் ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு இந்த அங்கேயே போட்டுட்டு வாங்கம்பாங்க. ஒரு சில ஹாஸ்பிட்டலில் உள்ள நுழைஞ்சோன்னா பேஷண்ட்டுக்குன்னு ஒரு ட்ரெஸ் கொடுத்துருவாங்க. இது இருந்தாலே இந்த ஆள் பேஷண்ட்டு, இந்த ஆள் டாக்டரு, இந்த ஆள் ஸ்டாஃப்னு வித்தியாசம் தெரிஞ்சுக்கிறதுக்காக. அதே போல் அந்த காலத்தில் அந்த ஒரு மேல் அங்கி அவங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த அங்கியுடைய இன்னொரு காரியம் என்னன்னா, விருந்து பரிமாறுகிறவன், அந்த வேலைக்காரன் விருந்து பரிமாறுகிறவன் வந்தவனுடைய தோற்றத்தையும் அவன் உடையையும் அவனுடைய அணிகலன்களையும் பார்த்து அவனுக்கு மரியாதையில ஏற்றத்தாழ்வு கொடுக்க கூடாமல் இருப்பதற்காகவும் அவர்களை எல்லாரும் சமமாக நடத்தும்படியாகும். இதுல முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னா, இந்த விருந்து பரிமாறுகிற போது, ராஜா விருந்து பரிமாறும் போது விருந்தினரே அவரே நேரில் வந்து இறங்கி ஒவ்வொருவரையும் சந்தித்து ஒரு நலம் விசாரித்து சரியாக பாரபட்சம் என்று விருந்து பரிமாறப்படுகிறதா, சாப்பிட்றவன் தட்டில் ஏதாவது குறையா இருக்கா, அவனுக்கு கொஞ்சம் பாயசம் ஊற்று, இவனுக்கு இது ஊற்று அப்படின்ற அவர்களை வரட்டி அவர்களை கவனிப்பது அவர்களுக்கு நான் செய்யக்கூடிய ஒரு கௌரவம் என்று ராஜாக்கள் செய்வது வழக்கம். அப்பொழுது விருந்தினர் எல்லாரும் எனக்கு முன் சமந்தான். தகுதி, இனம், கலாச்சாரம், பொருளாதார அடிப்படையிலே நான் பேதம் பார்ப்பதில்லை அப்படிங்கிறது குறிக்கத்தான் அனைவருக்கும் ஒரே மாதிரியான கல்யாண வஸ்திரம், அந்த மேல் அங்கி ஒன்று வழங்கப்பட்டது. எனவேதான் இந்த திருமண விருந்தில் ராஜா விருந்தினரை நலம் விசாரிக்க விருந்து பரிமாறுவதற்கு வருகிற போது இந்த கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனிதனை கண்டான். கண்டபோது அவர் போய் என்ன கேட்கிறார் பாருங்க, சிநேகிதனே. ராஜா போய் ஒருத்தனை சிநேகிதன்ல சொல்ல வேண்டாம், ஆனா அவர் அப்படித்தான் கூறாரு, சிநேகிதனே நீ கல்யாண வஸ்திரம் இல்லாமல் இங்க எப்படி வந்தாய் அப்படின்னு கேட்டார். அதற்கு அவன் பதிலே பேசாம இருந்தான். ஏன் பதில் பேசவில்லை? அதற்கு ஒரே காரணம் தான் இருந்திருக்க முடியும், அவன் வாசல் வெளியே வராதவனாக இருந்திருக்கணும். வாசல் வெளியே வந்திருந்தான்னா அங்க உபச்சாரங்களும் கால் கழுவுறதும் எண்ணெய் பூசுவதும் கல்யாண வஸ்திரமும் கிடைத்திருக்கும். இவன் வாசல் வழியாக வராத ஒருவனாக இருந்திருக்கணும். அதனாலதான் அவன் பதில் பேசாம நின்னான். இல்ல அவன் மட்டும் சொல்லிட்டு நான் வந்தாங்க எல்லாரும் கொடுத்தாங்க எனக்கு மட்டும் அவன் கொடுக்கலன்னு மட்டும் சொல்லியிருந்தான்னா ராஜா உடனடியா விசாரணை நடத்தி என் அழைப்பை ஏற்று வந்த விருந்தினரை நீ அவமரியாதை செய்தா என்று அந்த ஊழியக்காரனை அப்பவே தலையை விட்டுடான்னு ஆர்டர் போட்டிருப்பாரு. ஆனா இங்க அவன் பதில் பேசாமலே இருந்தான். அப்பவே தெரிஞ்சிருச்சு இவன் முறையாக வாசல் வழியாக வரவில்லை. தகுதி அடிப்படையில் இல்லாமலும் தராதரம் அடிப்படையில் இனம் பாகுபாடு இல்லாமல் நல்லோர் பொல்லோர் அனைவருக்கும் விருந்துக்கு வர அழைப்பு கொடுத்தோம். வாசல் வழியாக முறையாக வராமல் வேறு வழியாக கோட்டை சுவர் ஏறி குதிச்சு வந்தானோ இல்லை பின்பக்கம் கூடி கதவை திறந்து ஓடி வந்தானோ எப்படி வந்தானோ தெரியாது. ஏதோ ஒரு வழியாக குறுக்கு வழியாக உள்ளே வந்து அந்த விருந்தை அனுபவிப்பதற்காக வந்ததனால ராஜா இது அவர் அழைப்புக்கு செய்த ஒரு அவமானமாக இது கருதப்பட்டது. எனவேதான் ராஜா அவனை தண்டித்து சிறையில் அடைக்க உத்தரவிட்டார். ஆனா இன்றைக்கும் இந்த பகுதி நம்ம கிட்ட நிறைவேறி கொண்டே வருகிறது. அழைப்பு இலவசம், அழைப்பு கொடுக்கப்பட்டது எல்லாருக்கும் தான், அழைக்கப்பட்டவர்கள் அநேகர். ஆனா எதற்காக அழைத்தார் என்று தெரிந்து கொண்டு, அழைத்தவர் யார் என்று தெரிந்து கொண்டு அவருக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய வகையிலே உள்ளே வர வேண்டும், வாசல் வழியாக வர வேண்டும். இது அனுமதி இலவசம்தான். இதுல பார்ஷியாலிட்டி, ஃபர்ஸ்ட் கிரேடு, செகண்ட் கிளாஸ், தேர்ட் கிளாஸ் எல்லாம் கிடையாது. எவ்ரிபடி இஸ் ஈக்குவல், எல்லாரும் சமந்தான். ஆனா
வாசல் வழியாக வரவில்லை. இதுதான் அங்க தப்பு. இன்றைக்கும் அநேகர் இந்த காரியத்தை செய்து கொண்டே இருக்கிறார்கள். ராஜாவின் குமாரனுடைய திருமணத்துக்கு நமக்கும் அழைப்பு கொடுக்கப்பட்டு தான் இருக்குது. ஆனா அதற்கு இஸ்ரவேலர் அன்று அவரை மறுதளித்ததுனால அதனுடைய ஃபைனை கட்டிட்டாங்க. அந்த தேசமே அழிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு போய் இன்றைக்கு அவர்கள் மனம் திரும்பி வந்து ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்காக அவங்களை திருப்பி உள்ளே சேர்த்து கொண்டு வருகிறார். ஆனா அவங்க அதை மறுத்ததுனால புறஜாதியாராகிய நமக்கு இது கிடைக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து தன்னுடைய அப்போஸ்தலர்கள் மூலமாக சகல சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவிச்சு உள்ள கொண்டு வந்தார். அந்த விருந்துக்கு அவங்க வரணும், கூப்பிடு அப்படின்ட்டார். இன்னைக்கு அந்த காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் இதுல முறையாக வாசல் வழியா வந்தோமா? இதுல வாசல் என்பது என்ன? நம்ம எல்லாருக்குமே தெரியும். யோவான் 10வது அத்தியாயத்தில் 9வது வசனத்துல இயேசு சொல்லிட்டாரு, நானே வாசல், என் வழியாக ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான் அப்படின்ட்டார். அதே யோவான் 14வது அத்தியாயம் 6வது வசனத்தில் சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியம் ஜீவனமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்துல வரான் அப்படின்ட்டார். ஸோ இன்றைக்கு அந்த இயேசுனுடைய அழைப்பை கேட்டு பரலோகராஜ்யம் சமீபமா இருக்கிறது, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்ற அந்த அடிப்படையில தன் பழைய பாவ வாழ்க்கைக்கு மனம் வருந்தி என் பாவத்திற்கு தண்டனையாக இயேசு கிறிஸ்து சிந்தின் ரத்தத்தினாலே என் பாவங்கள் கழுவப்பட்டது என்று அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்ட அனுபவம் உள்ளவனாக தன்னை தாழ்த்தி இனி நான் பாவம் செய்ய மாட்டேன் என்று மனம் வருந்தி வந்து இயேசு கிறிஸ்துவனுடைய 33 வருடைய வாழ்க்கையிலே அவர் வாழ்ந்த பரிசுத்தத்தையும் நீதியையும் எனக்கு தருகிறார். அதனாலதான் மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுத்து வந்த உடனடியே தேவனை பரிசுத்தவானாகவும் நீதிமானாகவும் பார்க்கிறார். ஸோ அவருடைய பரிசுத்தத்தின் நீதியை எனக்கு கொடுத்து விட்டார். அதுதான் கல்யாண வஸ்திரம் இன்றைக்கு நமக்கு. அதை அணிந்து கொண்டுதான் தேவ சமூகத்திலே நம்ம தைரியமாக முன்னே வர முடியும். ஆனா அந்த கிறிஸ்துவனுடைய பரிசுத்தத்திற்கும் நீதிக்கும் பாத்திரராக நடக்காம வேற வழியாக மனம் திரும்பி பாவங்கள் மன்னிக்கப்பட்டு கிறிஸ்துவனுடைய பரிசுத்தத்தின் நீதியை ஏற்றுக்கொள்ளாமல் வேறு வழியாக உள்ளே வந்தா, என்னுடைய பாரம்பரியங்கள் என்னுடைய முற்பிதாக்கள் எல்லாம் கிறிஸ்தவங்க, அதனால நானும் கிறிஸ்தவன், நான் போவேன்னா அங்க அனுமதி கிடையாது. மனம் திரும்பின அனுபவம் இல்லாம அனுமதி கிடையாது. தேவனோடு ஒரு உடன்படிக்கை செய்து இயேசு கிறிஸ்துவின் பிரமாணத்தை கைப்பிடிக்கிறவனாக பரிசுத்தமும் நீதியிலும் வளர்கிறவனாக இல்லாமல் பாரம்பரிய பழக்கத்திலேயோ இல்லை நான் நிறைய காணிக்க கொடுக்குறேங்கிறதுலையோ எனக்கு பிடித்ததையெல்லாம் அவர் என்ன சொன்னார் என்று நான் கேட்காம எனக்கு பிடித்த முறையில நான் செய்வேன் என்று போய்கொண்டோ ஒரு அவருக்கும் எனக்கும் ஐக்கியமே இல்லாத ஒரு வழியில நான் போய்கொண்டிருந்தா இது கண்டிப்பாக ஒரு நாள் அங்கே மறுதளிக்கப்படும். இதைத்தான் சொன்னாரு, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், ஆனால் அந்த அழைப்பை தெரிந்து கொண்டு அதற்கு முறையாக உள்ளே வந்தவர்கள் சிலர் தான் அப்படிங்கிறது. ஸோ இன்றைக்கு இந்த காலகட்டத்தில் தான் நம்மளுடைய சபைகள் போய்கொண்டே இருக்கிறது. விசேஷமாக சொல்ல வேண்டுமென்றால் ஆதியில் வந்திருந்த அந்த மிஷினரிகள் சபைகளில் உள்ள ஒரு பிரிவினைகளும் பாகுபாடுகளும் அவங்க இந்தியாவை விட்டு போன உடனடியாக இருந்த நம்முடைய சபைக்குள்ள வந்ததுனால அன்றைக்கு அவர்களுக்குள்ள இருந்த ஒரு சில காரியங்களை இன்றைக்கே கைப்பிடிக்கிறதுனால, மனம் திரும்பாமலே சின்ன வயசுலேயே பிள்ளைங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கறதுனாலையும், தகுதியின் அடிப்படையிலே சபைகளுக்குள்ள பதவிகள் கொடுத்து மேலே கொண்டுட்டு வர்றதுனாலையும், அந்த மனம் திரும்புதல் அனுபவம் இல்லாமலே பாரம்பரிய கிறிஸ்தவர்களாக நிறைய பேர் போயிட்டு. அதே போல தனியாக இண்டிபெண்டன்ட் சபைகளில் அநேகர்கிட்டையும் தேவனுடைய சத்தியம் சரியாக போதிக்கப்படாம பரலோக ராஜ்யத்தின் அழைப்புக்கு, இந்த கல்யாண அழைப்புக்கு முதலிடம் கொடுத்து அதற்கு உன்னை தகுதிப்படுத்து என்று சொல்லாம பூமிக்குரிய ஆசீர்வாதத்தையே சொல்லிக்கொண்டே இருக்கிற போது அவர்களும் அங்கே கொஞ்சம் இடைஞ்சலாகி போயிடுவாங்க. தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் பின்பற்றுகிற போது பூமிக்குரிய ஆசீர்வாதம் தொடர்ந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டார், கொடுக்கப்படும் அப்படின்ட்டார்.
அது அவர் வேலை. அவர் ராஜ்யத்துக்குள்ளே வரணும், அந்த ராஜ்யத்தினுடைய நீதியை நம்ம நிறைவேற்றணும், அவ்வளோதான். இன்றைக்கும் இந்த காரியம் இதைத்தான் அவர் மறைமுகமாக சொல்லுகிறாரு. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், ஆனால் அதை தெரிந்து கொண்டவர்கள் சிலர் அப்படிங்கிற. நாம் அந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கூட்டத்தில் இருக்கிறோம். இன்னும் அந்த சரியாக முறையாக இல்லாதவர்களை ராஜா உள்ளே வந்து விருந்துகளை விசாரிக்கிறதுக்கு முன்னாடி அவங்கள சரி பண்ணுற காரியங்களில் நம்ம கொஞ்சம் தீவிரமாக இருக்கும். ஏனென்றால் கல்யாண விருந்து ஆயத்தமாயிருச்சே, அழைப்பு கொடுப்பதற்கு இறங்கி வரக்கூடிய நேரமும் ஆயத்தமாகவும் அநேகரை தகுதிப்படுத்தி கொண்டோம். இன்றைய இந்த வேத பாட வகுப்பு இன்றோடு முடிந்தது. நன்றி, வணக்கம்.